அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கழுத்து உங்கள் தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் மன உருக்கமும் இரக்கமும் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசப்படுகிறவரும் இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற, நம்ம என்ன நிறமோ, ஜாதியோ, மதமோ, சிறியோரோ பெரியோரோ, போய் பணக்காரனோ ஏழையோ எதுவும் பார்க்கறதில்ல. நமக்கு வேலை இருக்கா இல்லையா எதுவும் பார்க்கறதில்ல. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடமாக திரும்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சிந்தனைக்கு திருப்ப வேண்டும். நம்முடைய சிந்தனை இடமாக திருப்ப வேண்டும். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை, சொல், செயல், அனைத்தும் தகப்பனே இயேசப்பா உம்மிடம் சார்ந்து இருக்க வேண்டும். ராஜா ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அந்த ஒவ்வொரு நாளும் கடத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனை கிருபையை நடத்த வேண்டும்ப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் எதிர்பார்த்த காரியம் நீங்கள் வாய்க்க செய்கிற ராஜாவாக இருக்கிற தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூதனை கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா எங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பனே, உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லையப்பா. சூத்திரங்கத்தாவே, நம்முடைய தகப்பனை ராஜ்யத்தை கட்ட எங்களை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துங்க தகப்பனே இயேசுப்பா. சூத்திரங்கத்தாவே, நம்முடைய தகப்பனை ரகசிய வருகைப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள ஆண்டவரை கிருபை தாங்க. ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் எல்லோருடைய பேரும் இடம்பெற கிருபை தாங்க ராஜா. உம்மை போல பரிசுத்தமாக வாழ, நீதிவான காணப்பட, விசுவாசத்தை பெருகி வளர எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கிருபை தாங்க. மீட்பெரும் இரட்சகமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே, ஆமீன்.